பரப்பு சூடேறி அயனியாக்கப்பட்ட வாயுக்களால் கொந்தளிக்கும் கடல். அந்த வெப்பச்சலன மேல்மட்டம் உள்ளபடியே அடுப்பில் கொதிக்கும் குழம்பை போல் குமிழித்து தோன்றுகிறது. இங்கும் அங்குமாக சில இடங்களில் சூரிய கரும்புள்ளிகள் என்று அழைக்கப்படுகிற இருண்ட பகுதிகளும் காணப்படுகின்றன. அந்த பகுதியில் இருந்து ஆற்றலுடன் கூடிய கிளர்வுகளாய் புறஊதா கதிர்வீச்சுகளும் எக்ஸ் கதிர்வீச்சுகளும் அண்டவெளியில் வாரி இறைக்கப்படுகின்றன. அன்றியும் அதன் புறப்படல நிறை உமிழ்வுகள் ஆற்றல் மிகு துகள்கள் சுழல் வீச்சுகளாக சூரிய மண்டலத்தின் குறுக்கே அதிவேகத்தில் சீறி பாய்கின்றன. உண்மையில் நம் சூரியன் மிகவும் உக்கிரமான இடம்தான். 15 கோடி கிலோமீட்டர்கள் தூரத்தில் நம் பூமி சூரியனின் எழுச்சிகளிலிருந்து கண்ணுக்கு புலப்படாத புவிகாந்த தடுப்பு போர்வையினால் பாதுகாக்கப்படுகிறது. அதன் விளைவாக பூமியின் வட தென்துருவ வானில் அழகிய சுடரொளிகள் மின்வெட்டலாய் பளிரிடுகின்றன. ரஷ்ய விண்வெளி முன்னோடியான அறிஞர் தியோல்கோஸ்கி ஒரு முறை கூறினார், பூமி என்பது நாகரிகத்தின் தொட்டில். ஆனால் எவரும் தொட்டிலேயே என்றென்றைக்கும் தங்கி இருக்க இயலாதே. இன்று நாம் மனித இன வரலாற்றிலேயே மகத்தான ஒரு யுகத்தில் வாழ்ந்து வருகிறோம். 500 ஆண்டுகளுக்கு முன்னம் மாபெரும் மாலுமிகள் விரிந்து பரந்த கடல்களை கடந்து பல்வேறு புதிய கண்டங்கள் பற்றிய அரிய செய்திகளை கொண்டு சேர்த்தனர். ஆனால் இன்று மிகச்சிறிய ஊர்திகள் விண்வெளியில் பறந்து இந்த பூமிக்கு அப்பாலும் ஆராய்ச்சிக்குரிய வேறு பிற உலகங்கள் பற்றிய வியத்தகு தகவல்களை அனுப்பி உள்ளன. அவற்றுள் நமக்கு மிக அருகாமையில் உள்ளது நமது சந்திரன். 3,84,000 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள சந்திரன் தான் நமது அண்டை உலகம். இது நம் பூமியின் அளவில் 1/4 பங்கு அளவே உடையது. வறண்ட காற்றே இல்லாத உயிரற்ற உலகம். இந்த பூமிக்கு நேர் மேலாக ஒளிமின்னும் விண்மீன்களோடு இருள் படர்ந்த வானம் எப்பொழுதும் அமைதியாக இலங்குகிறது. சந்திரன் பொலிவும் அழகும் கொண்டு திகழ்கிறது. நிலாத்தட்டில் குறுமிளகு சிதறல் போல சந்திர நிலப்பரப்பில் ஆயிரக்கணக்கான குழிவுகள், 5000 மீட்டர்களுக்கும் கூடுதல் உயரங்கொண்ட சிகரங்களுடன் எம்பி எழுந்த சில நீண்ட மலைத்தொடர்கள் எழுச்சியுடன் உள்ளன. பிற இடங்களில் விரிவான சமவெளிகளெங்கும் எரிமலை குழம்பு